சிங்கர் சீசன் 11 வந்து இப்போ முடிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் ஷரண்ராஜ் அவர்கள் ரன்னரப்பாக வந்திருந்தார். எல்லோருமே அவர் தான் வின்னர் ஆவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த சூழலில் அவர் ரன்னரப் ஆனது கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரன்னரப் ஆனதுன்றது வின்னர் ஆனதுக்கு மாதிரி தான். அந்த மேடை ஏறிட்டாலே நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெற்ற ஒரு நபர் தான் அப்படின்னு இப்போ எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. இந்த சூழலில் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே சரண்ராஜ் அவர்களை பற்றி ரொம்பவே வைரலாக பேசி வந்துட்டுருக்காங்க. இந்த சூழலில் சரண்ராஜ் அவர்கள் இப்போ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் இல்லாமல் இருக்கார். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான யோசனையில் இருக்கார் அப்படின்னு அவர் ரொம்பவே பாசிட்டிவான எண்ணங்கள் தான் வச்சுருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். தன்னுடைய அப்பாவினுடைய ஆசைக்காக பேராசிரியர் ஆகணும் அப்படின்னு கூட அவர் நிறைய இடங்களில் சொல்லியிருந்தார். அவருடைய கவிதை தொகுப்பு கூட உலக சாதனை படைச்சிருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த சூழலில் அடுத்து சரண்ராஜ் அவர்கள் நிச்சயமாக சினி ஃபீல்டில் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவார் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. மிஸ்கின் அவர்களாக இருக்கட்டும், அதே போல் வந்து பார்த்தோன்னா உன்னிகிருஷ்ணன் அவர்களாக இருக்கட்டும், எல்லோருமே சரண்ராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இளையராஜா பாடல்களை தேர்ந்தெடுத்து இளையராஜா போலவே பாடி எல்லோருடைய மனதையுமே ரொம்பவே கவர்ந்தார் ஷரண் அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்கு இன்னும் நிறைய வெற்றிகள் கிடைக்கணும் நம்முடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, தனுஷ் மற்றும் மிர்னால் தாகூர் அவர்களை பற்றி சமூக வலைதளங்களில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே தான் வரோம். அதுலேயும் அவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற செய்திகள் வந்து அடிக்கடி வெளியாகிக்கிட்டே இருக்குது. இந்த சூழலில் மிர்னால் அவர்கள் ஒரு விஷயத்தை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்கேன். ஒரு வதந்தியால் அந்த இடத்த ரொம்பவே அசிங்கப்படுத்துகிற மாதிரி எதுவும் பேச வேண்டாம். தயவு செய்து இது மாதிரி பேசாதீங்க. எனக்கு தனுஷ் அவர்கள் ஒரு சகோதரர் மாதிரி, அதனால் இனிமேல் யாரும் தவறான வதந்தியை பரப்ப வேண்டாம் அப்படின்னு மிர்னால் தாகூர் அவர்கள் சொல்லி வந்துட்டுருக்காங்க. தனுஷ் அவர்கள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்திடமிருந்து விவாகரத்து வாங்கினதுலேருந்தே நிறைய பேர் தனுஷ் அவர்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு, அவங்கள பண்ண போகிறாரு, இவங்கள பண்ண போகிறாரு, தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயம் வெளி வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படி தான் மிர்னால் தாகூர் அவர்களை இணைத்து ரொம்பவே தவறாக பேசியிருந்தாங்க. இப்போது மிர்னால் தாகூர் அவர்களே நேரடியாக இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும்.